அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். உலக நாடுகளை உலுக்கிய கொரோனா தொற்றின் தாக்கம் 5 ஆண்டுகளை கடந்துவிட்டது. தற்போது HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டானியூமோ என்ற வைரஸ் பாதிப்புகள் சீனாவை உலுக்கி எடுத்து வருகிறது. தற்போது இந்தியாவிலும் அந்த வைரஸ் பாதிப்புகள் தென்பட ஆரம்பித்துள்ளன. கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி தமிழகம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 2 குழந்தைகள் என 4 பேருக்கும், குஜராத்தில் 1 குழந்தை என மொத்தம் 5 HMPV தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த 5 தொற்றுக்கள் இன்று ஒரே நாளில் கண்டறியப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சளி, இருமல், ஃப்ளூ, காய்ச்சல், தொண்டையில் எரிச்சல், மூக்கில் நீர் வடிதல் போன்றவை இந்த வைரஸின் அறிகுறிகளாகும். இது தவிர சிலருக்கு மூச்சிறைப்பு, சுவாசிப்பதில் கோளாறு போன்ற தொந்தரவுகளும் அறிகுறிகளாக இருக்கும். பாதிப்பு முற்றும் பட்சத்தில் நிமோனியா, காய்ச்சல், நுரையீரல் பாதிக்கப்படும். இந்த வைரஸ் தொற்றானது சிறிய குழந்தைகள், பெரியவர்களை தாக்கும். இருப்பினும் அது பற்றி பதற்றமடைய தேவையில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது பற்றி தமிழக சுகாதாரத்துறை அளித்துள்ள விளக்கத்தில், இது புதிய வகை உருமாறிய தொற்று இல்லை, ஏற்கனவே இருக்கும் இன்ஃபுளுவன்சா பாதிப்பு தான் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று உறுதியான நிலையில் மாநிலத்தில் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் பல ஆண்டுகளாக நடந்து வரும் கள்ளச்சாராயம் தயாரிப்பு மற்றும் விற்பனையை தடுக்க தமிழக அரசு தவறி இருப்பதையும், மதுவிலக்குத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசை சாடி உள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. உண்மையில் மக்கள் நலனுக்காக நடக்கும் ஆட்சி என்றால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு திமுக அரசு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை CBI-யிடம் ஒப்படைக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. அமைச்சராக இருந்த காலத்தில் ஆவில் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்தார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாகும். 33 பேரிடம் 3 கோடி வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. அவைக்கு வந்த கவர்னர் RN ரவி தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரின் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட உரையாற்றாமலே கவர்னர் புறப்பட்டு சென்றார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆளுநர் ரவி, இதுபோன்ற செயல் அவசர நிலை காலத்தை நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் வெளியேறியதை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று காலை 10 மணி அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டசபையின் ஆண்டாண்டு கால மரபு. பொன்விழா கண்ட தமிழக சட்டசபையின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும். மத்திய அரசால் நியமிக்கப்படும் கவர்னர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டசபை மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனம் மீது நக்சல்கள் தாக்குதல் நடத்தியதில் படை வீரர்கள் உட்பட 9 பேர் வீரமரணம் அடைந்துள்ளனர். இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் 2 சிறிய செயற்கைக்கோள்களுடன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்ந்தது. தற்போது பூமியிலிருந்து 500 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வட்டப்பாதையில் இந்த செயற்கைக்கோள்கள் சுற்றி வருகின்றன. இதில் POEM-4 எனப்படும் சுற்றுவட்ட பாதை பரிசோதனை அமைப்பில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் காராமணி எனப்படும் தட்டை பயிரின் 8 விதைகள் வைத்து அனுப்பப்பட்டன. சில தினங்களுக்கு முன் அவை முளைத்து துளிர்விடும் நிலைக்கு வந்துள்ளன. இந்தியாவின் விண்வெளி உயிரியல் ஆராய்ச்சியில் இந்த சாதனை மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷன் டாக்கிங் சோதனை திட்டம் நாளை நடைபெறவிருந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. செயற்கைக்கோள்களை இணைய செய்வது குறித்த சிமுலேஷன் சோதனைகள் மீதம் இருப்பதனால் இந்த ஒத்திவைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் ரயில் இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு நேற்று அடிக்கல் நாட்டி உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியா முழுவதும் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் பயன்பாட்டில் உள்ளது. நாட்டில் முதல் புல்லட் ரயில் இயக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ரயில் சேவைகள் அதிகரித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு வரை நாட்டில் 35% ரயில் பாதைகள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டன. இன்று இந்தியா தனது ரயில் பாதைகளில் 100% மின்மயமாக்கலை நெருங்கி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 30,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய ரயில் பாதைகளும், சாலை இணைப்பை மேம்படுத்த ஆயிரக்கணக்கான மேம்பாலங்கள், சுரங்க பாதைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலை இந்தியா கண்டிக்கிறது என்று வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 24 ஆப்கானிஸ்தானின் பாக்டிகா மாகாணத்தின் பர்மால் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 51 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.